உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு பிரபஞ்சசக்தி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நவகிரகங்களில் முழு சுப கிரகம் என்ற உன்னதமான தகுதியை பெற்றவர். பூமியின் காவலன் என்று போற்றப்படும் நம் குரு பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்றொரு பழமொழி உண்டு. அதற்கேற்ப ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும். குருவின் ஒரு சுப பார்வைப்பட்டால் அந்த தோஷங்கள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். காலபுருஷ தத்துவப்படி தனுசு மற்றும் மீனம் ராசிகளுக்கு அதிபதியான குருபகவானின் மகிமைகளையும். கிரக இணைவுகளில் இவர் செய்யும் யோகங்களையும். அவருடைய பிறப்பு ரகசியத்தையும் பற்றி மிகத் தெளிவாக பார்க்க போகிறோம். நவகிரகங்களின் கூட்டமைப்பில் குருபகவானைப் போல யோகம் செய்யக்கூடியவர். வேறு யாருமே இல்லை என்று அடித்துக் கூறலாம். இவர் தனகாரகன், அதாவது செல்வத்திற்கு அதிபதி. புத்திரகாரகன், அதாவது வம்சவிருத்தி மற்றும் பிள்ளைச் செல்வத்திற்கு அதிபதி. தர்மகாரகன், அறிவிற்கும் ஆன்மீக நல்வழிக்கும் அதிபதியாவார். மற்ற கிரகங்கள் தீய பலன்களை தரும் இடத்தில் இருந்தாலும். குருவின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ கிடைத்துவிட்டால். அந்த கிரகம் சுபத்துவமடைந்து நன்மையை தரத் தொடங்கிவிடும். இதனால்தான் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியை விட. குருபகவானின் பெயர்ச்சியை மட்டுமே நாம் மிகுந்த சந்தோஷத்துடனும். எதிர்பார்ப்புடனும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். குருபகவானுக்கு ஜோதிடத்தில் 5, 7, 9 ஆகிய 3 சுப பார்வைகள் உண்டு என்பது நாம் அறிந்ததே. ஆனால் இதன் பின்னணியில் உள்ள மிக நுட்பமான சாஸ்திர ரகசியம் என்னவென்றால். அவர் அமரும் இடத்தைப் பொறுத்து தன் சுப பார்வையால் சரம், ஸ்திரம், உபயம் என 3 வகையான தன்மைகளைக் கொண்ட வீடுகளையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் பேராற்றல் கொண்டவர். அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டே இருக்கும் விஷயங்கள். சரம், நிலையாக நிற்க வேண்டிய விஷயங்கள். ஸ்திரம், மற்றும் சூழலுக்கு ஏற்ப மாற வேண்டிய விஷயங்கள். உபயம் என அனைத்தையும் சீர்தூக்கி நல்வாழ்வு அளிக்கும் தனித்துவமான திறன் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. பலருக்கும் குருபகவான் யாரென்றும் அவருடைய சிறப்பு என்ன என்பதும் தெரியாமல் இருக்கலாம். ஞானத்தின் வடிவமான குரு பகவான் பிரம்மதேவனின் மானச புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரச முனிவருக்கும். அவர்தம் மனைவியான சுரூபா தேவிக்கும் மகனாக பிறந்தார். பிறக்கும்போதே அசாத்திய பிரகாசத்துடனும் ஞானத்துடனும் பிறந்ததால் இவருக்கு பிரகஸ்பதி என்று பெயரிடப்பட்டது. இவர் சிவபெருமானை நோக்கி மிக கடுமையான தவமிருந்தார். இவருடைய தவத்தை மெச்சிய ஈசன் இவருக்கு நவகிரகங்களில் மந்திரி பதவியையும். தேவர்களுக்கெல்லாம் நல்வழி காட்டும் தேவகுரு என்ற உன்னதமான பதவியையும் வழங்கி அனுகிரகம் செய்தார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் குருபகவான் பலமாக இருந்தால். வாழ்வில் எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிரபஞ்சத்தின் அத்தனை சுப சக்திகளும் உங்களை வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற உண்மையான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம பிரபஞ்சசக்தி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரடியாக ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் திரையில் தெரியும் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் எண் 8610920876. நன்றி, வணக்கம். பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கட்டும்.